السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله. அன்பிற்கினிய அல்லாஹின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, சிலருக்கு ஜின் பிடித்து விடுகிறது. ஜின் அரபியிலே சொல்ல வேண்டும் என்றால் வலகத் ஹலக்னல் ஜான்ன மின் மாரிஜின் மின் நார், நிச்சயமாக நாம் ஜின்னை நாம் நெருப்பு துளியிலிருந்து நாம் படைத்தோம், நெருப்பிலிருந்து படைத்ததாக அல்லாஹ் சொல்கிறார். அந்த ஜின் இடத்துல வமின்ன சாலிஹூன வமின்ன தூன தாலிக குன்னா தராயிக கததா, எங்களிலே சாலிஹான நல்ல ஜின்களும் உள்ளது, எங்களிலே கெட்டவைகளும் உள்ளது என்பதாக அந்த ஜின்களே கூறுவதாக அல்லாஹ் சூரத்துல் ஜின்னிலே சொல்லி காட்டுகிறார். ஆகவே ஜின் இனத்திலே நல்ல ஜின்னும் இருக்கிறது, கெட்ட ஜின்னும் இருக்கிறது. மாற்று மதத்தவர்களுக்கு மத்தியில் ஜின் என்று சொன்னால் அவர்களுக்கு பொதுவாக புரியாது. பேய், பிசாசு, குட்டிச்சாத்தான், கொல்லிவாய் பிசாசு, இரத்த காட்டேரி, அதே போல் மோகினி, நாகினி, யட்சினி, இப்படி எப்படியா சொல்லிக்கலாம். ஆக இவை எல்லாமே ஜின் இனம்தான். ஜின் இனத்தில் ஊர்வன வகைகள் இருக்குகின்றன, பறந்து செல்லக்கூடிய ஜின்கள் இருக்குகின்றன, அதே போன்று மனித தோற்றத்தில் வரக்கூடிய ஜின்களும் இருக்குகின்றன. ஆக ஜின்னிலே பல வகையான இனங்கள் ஜின்களில் இருக்கிறது. அதைத்தான் மக்கள் இப்படிலாம் விளங்கி வச்சிருக்கிறாங்க. பேய் பிசாசு, கொல்லிவாய் பிசாசு, இரத்த காட்டேரி, குட்டிச்சாத்தான், இப்படிலாம் மக்கள் விளங்கி வச்சிருக்கிறாங்க. பட் இவையெல்லாம் பொதுவாக ஜின் இனங்கள் தான். சரி, ஒருவருக்கு பேய் பிடித்து விட்டது. அவருக்கு சிலருடைய உடம்புல பேய் அது ஆடும், அது வெளிப்படையாக பேசும். நான் இங்கேருந்து அங்கேருந்து உன்னை விட மாட்டேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்லி அவங்க மிரட்டும். அது யாரோ ஒரு பெண்ணுடைய உடம்புல ஜின் புகுந்துக்கிடுச்சுன்னு சொன்னால், இதே போல் நான் இந்த பெண்ணை விட மாட்டேன், இந்த பெண்ணுக்கு நான் கர்ப்பமாக விட மாட்டேன், இந்த பொண்ணு எனக்கு வேணும், நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஆண் ஜின் ஒரு பெண்ணோட உடல் ஏறிக்கிட்டு இது பண்ணலாம். அல்லது ஒரு பெண் ஜின் ஒரு ஆணுடைய உடலில் ஏறிக்கிட்டு அந்த ஆணை அடைவதற்காகவும் அந்த ஆணை தன் வசப்படுத்துவதற்காகவும் முயற்சி செய்யும். அது வெளியே பேசும், நான் அவனை விட மாட்டேன், இவன் எனக்கு வேணும், என்னை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி என்னுடைய லவ்வர் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டான், அதனால் சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டேன், அது என் லவ்வர் மாதிரியே இருக்கும், அதனால் இவன் மேலே நான் ஏறிக்கிட்டேன்னு சொல்லுவோம். இப்படியான பல வகையான காரணங்களை ஜின்கள் சொல்லக்கூடியதாக இருக்கலாம். அந்த பேய்கள் சொல்லக்கூடிய வகையில் இருக்கலாம். சிலர் சூனியம் செய்து ஏவி விட்டுருக்கலாம். சூனியம் செய்து ஜின்களை ஏவி விட்டுருப்பாங்க. செய்வினை, பில்லி போன்றவற்றை செய்து உடலை ஏவி விட்டுருப்பாங்க. அப்படியாக உடலில் ஏறிக்கிட்டு கூட அவங்களுக்கு நோவினை செய்யும். அந்த ஜின்களை ஓதி துரத்தும் பொழுது கொஞ்சத்தில் போகாது. ஏன்னு சொன்னால் அங்கே கட்டு போட்டு ஓதி அனுப்பியிருப்பாங்க. இப்போ உடல் வெளியே வந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஜின்னை அடித்து துரத்துவாங்க மறுபடியும். அதனால் பயந்துக்கிட்டு போகாமல் இங்கேருந்து தாக்குப்பிடிக்கும். சரி, இத்தகைய ஜின்களுடைய விஷயங்களை எப்படி ஷிஃபா பண்ணுறது, எப்படி குணப்படுத்துறதுன்னு பார்க்கும்பொழுது, சிலருக்கு ஜின்னுடைய விஷயங்களுக்கு ஓதி பார்க்கும் பொழுது 1 நாள் 2 நாள் 3 நாள்லேயே ஷிஃபா ஆகி சரியாகும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 11 நாட்கள் வரை ஆகலாம், சில பேருக்கு 41 நாட்கள் வரை ஆகலாம், சில பேருக்கு அதை விட அதிகமான நாட்களும் ஆகலாம். ஆனால் ஜின்னுடைய விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எலுமிச்சை பழத்தை வைக்கிறது, தேங்காயை உடைக்கிறது, இந்த கோழியை அறுக்கிறது, ஆட்டை அறுக்கிறது, பலி கொடுக்கறது, ரத்தத்தை பலி கொடுக்கறது, இதை போன்ற விஷயங்கள்லாம் சில பேர் செய்வாங்க. இது எல்லாம் ஜின்னை வணங்கக்கூடிய செயல். ஒரு ஜின்னை துரத்துவதற்காக வேறு ஒரு ஜின்னை போய் வணங்கி அதுக்கிட்ட உதவியை கேட்டு இந்த ஜின்னை துரத்துற மாதிரியான செயல் அதெல்லாம். ஆக ஜின் வைத்தியம் பண்ணக்கூடியவங்க இப்படி பண்ணுவாங்க. அதே போல் குட்டிச்சாத்தான்கள், பேய்கள், காட்டேரி, கொல்லிவாய் பிசாசெல்லாம் தன்னுடைய கையில் வச்சிருக்கக்கூடிய அந்த மந்திரவாதிகள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய சிலர் ஷைத்தான்களை வணங்கக்கூடியவர்கள். அவர்கள் வணங்கக்கூடிய சிலைகளில் இருக்கக்கூடிய அந்த ஷைத்தான்களுக்கு அவர்கள் வணக்க வழிபாடுகளை செய்வார்கள். அந்த ஷைத்தான்கள் அவங்களோட பேசும், அவங்க கனவுல பேசும், அதாவது உடம்புல பேசும். ஆக அந்த ஷைத்தான் கிட்ட உதவி கேட்டு இந்த ஷைத்தானை துரத்துவாங்க. ஆக இப்படியாக மந்திரிக்கிறோன்ற பேரில் முஸ்லீம்கள் பேர் தாங்கிகளில் சில பேர் இருக்காங்க. அவங்களும் வழிகேடர்கள் தான், அவங்கக்கிட்ட போகக்கூடாது. அப்படி போனாலும் தீர்வு கிடைக்காது. ஒரு ரவுடியை துரத்துறதுக்காக இன்னொரு ரவுடிக்கிட்ட போகிற மாதிரி அது. அதுக்கடுத்ததாக சாமியார்கள் போன்ற பல பேர் இருக்காங்க. இவங்களும் சாட்டையை வச்சு அடித்து துரத்துறன்னு இது பண்ணுவாங்க, பல வகையான வித்தியாசம் காட்டுவாங்க. பட் இவங்ககிட்ட எந்த சக்தியும் கிடையாது. இவங்களும் வணங்கக்கூடிய அந்த சிலைகளிடத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அந்த ஷைத்தான்களை வணங்குவதன் காரணமாக அந்த ஷைத்தான்கள் அவங்களுக்குள்ள டீலிங் ஏற்படும். அந்த ஷைத்தான்களுக்கு பிடித்த விஷயங்களை இவங்க செய்கிறதுனால அவங்க சொல்கிற விஷயத்த அந்த ஷைத்தான் செய்யும், அவ்வளவுதான்.
ஆக அப்படியாக யாரோட உடம்புல ஏதாவது ஜின்னு இருக்குன்னா அவன் அந்த ஜின்னு பிடிச்சவங்களாம் அந்த சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போகும்பொழுது அவர் என்ன பண்ணார், என்னென்னவோ மதத்தில் ஓதி இது பண்ணுவார், இதெல்லாம் செய்வார். உடனே உங்களுக்கு உடம்பு விட்டு அது வெளியே போன மாதிரி போயிடும், ஆனால் திரும்பவும் அது வரும், அவ்வளோதான். ஆக இது நிரந்தரமான தீர்வு கிடைக்காது. ஆக இதுக்கு நிரந்தரமான தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அல்லாஹ்வுடைய வேதம் திருக்குரானை கொண்டு ஓதி பார்ப்பது மட்டும்தான் இதற்கு நிரந்தரமான தீர்வு. ஆக குரானை கொண்டு அந்த ஜின்களால் பாதிக்கப்பட்ட அந்த நபர் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்களை உட்கார வைத்து அவர்களுக்கு அருகாமையில் சப்தமாக திருக்குரான் வசனங்களை ஓதணும். குறிப்பாக சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 முறை அல்லது 21 முறை ஓதுவது. சூரத்துல் பக்ராவில் இருக்கக்கூடிய முதல் 5 வசனங்கள், 102வது வசனம், 164வது வசனம், 255, 256, 57வது வசனம், கடைசி 3 வசனங்கள் இவைகளை ஓதுவது. மேலும் சூனியத்தை ஒழிக்கக்கூடிய வசனங்களை ஓதுவது. ஜின்களை துரத்தக்கூடிய சில வசனங்கள் இருக்குது திருக்குறாங்க. சில வசனங்களை நரகம் சம்பந்தப்பட்ட, வேதனை சம்பந்தப்பட்ட, நெருப்பு சம்பந்தப்பட்ட வசனங்களை ஓதுகின்ற பொழுது அந்த ஷைத்தான்கள் தாக்கு பிடிக்க முடியாமல் உடலை விட்டு வெளியே போயிடும், அல்லது கத்தி கதறும், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, எப்படி கொடுங்க, என்னை துரத்தாதீங்கன்னா கெஞ்சும். ஆக அந்த சமயத்தில் அந்த ஜின்னுக்கு இடம் கொடுக்காம நாம் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருக்கிறோம். இப்படியாக தினந்தோறும் 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் அந்த ஜின்களால் பாதிக்கப்பட்டவரை அமர வைத்து அந்த ராகி ஓதக்கூடிய இமாம் சப்தமாக ஒரு நடுத்தரமான சப்தத்தில், இப்போ நம்ம பேசக்கூடிய சப்தம் எவ்வளோ இருக்குது அந்த அளவுக்கு சப்தத்தில் அது பாதிக்கப்பட்ட நபருக்கு அருகாமல் இருந்து கொண்டு ஓதுகின்ற பொழுது அந்த ஜின்னை துரத்தக்கூடிய சில வசனங்கள் இருக்குது. அந்த வசனங்களை ரிப்பீட்டடாக தொடர்ந்து ஓதுகின்ற பொழுது அவர் உடலில் இருக்கக்கூடிய அந்த ஜின் வெளிப்பட்டு அது ஆக்ரோஷத்தை காட்ட ஆரம்பிக்கும். பிறகு ஒரு கட்டத்தில் அதனால் தாக்கு பிடிக்க முடியாமல் அது கெஞ்சி கூப்பாடு போடும். பிறகு நாளாக அது உடலை விட்டு வெளியேறி போயிடும். அது மாதிரி ஒரு பொழுது திரும்ப வரவே வராது. ஆக அது உடலை விட்டு திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. அது ஜின்களை விட்டு வெளியேறின பிறகு உடலை விட்டு வெளியேறிய பிறகு திரும்ப உடலுக்கு வராமல் இருக்கிறது ஒரு கட்டு போடணும். அதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. அதற்கு சில ஆயத்துக்கள் எல்லாம் இருக்குது. ஆக அந்த ஆயத்துக்களை எல்லாம் அவங்களை உட்கார வச்சு பல நாட்கள் ஓதணும். குறிப்பாக சில ஆயத்து وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا فَأَغْشَيْنَاهُمْ فَهُمْ لَا يُبْصِرُونَ وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا وَجَعَلْنَا مِنْ بَيْنِ أَيْدِيهِمْ سَدًّا وَمِنْ خَلْفِهِمْ سَدًّا என்று வரக்கூடிய சூரா யாசினுடைய இந்த வசனத்தை கிட்டத்தட்ட ஒரு 100 முறையாச்சும் ஓதணும் அந்த சின்ன உடலை விட்டு திறத்தின பிறகு. அதன் பிறகு இன்னும் சில வசனங்கள் இருக்குது. وَإِذَا قَرَأْتَ الْقُرْآنَ جَعَلْنَا بَيْنَكَ وَبَيْنَ الَّذِينَ لَا يُؤْمِنُونَ بِالْآخِرَةِ حِجَابًا مَسْتُورًا. அதே போன்று قَالُوا يَا ذَا الْقَرْنَيْنِ إِنَّ يَأْجُوجَ وَمَأْجُوجَ مُفْسِدُونَ فِي الْأَرْضِ فَهَلْ نَجْعَلُ لَكَ خَرْجًا عَلَىٰ أَن تَجْعَلَ بَيْنَنَا وَبَيْنَهُمْ سَدًّا عَلَىٰ أَن تَجْعَلَ بَيْنَنَا وَبَيْنَهُمْ سَدًّا போன்று இப்படியாக தடுப்பு ஏற்படுத்தக்கூடிய வசனங்கள். ஆக காஃபிர்களுக்கும் முஷ்ரிக்குகளுக்கும் தீய சக்திகளுக்கும் நல்ல சக்திக்கும் இடையே ஒரு திரை ஏற்படுத்தக்கூடிய சில வசனங்கள் இருக்குது. அந்த திரைகளை தடுப்புகள் ஏற்படுத்தக்கூடிய வசனங்களை அவங்களுக்கு ஓதணும். ஓதி ஷைத்தான் திரும்ப உடலுக்குள்ளே வர முடியாத அளவுக்கு ஒரு வளையத்தை ஏற்படுத்த வேண்டும். இதெல்லாம் ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த ஜின்னை துரத்தக்கூடியவங்களுக்கு, ஓதி பார்க்கக்கூடிய இமாம்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஆக இப்படியாக தொடர்ச்சியாக குரானை கொண்டும் நபிகளார் அவர்களுடைய துவாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமா சொல்லிக் கொடுக்கப்பட்ட சில துவாக்கள் இருக்குது. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி ல்லாத்தி லா யுஜாவிஸுஹுன்ன பர்ரு வலா ஃபாஜிர் அப்படின்னு ஒரு துவா இருக்குது. இப்படியா நிறைய துவாக்கள் இருக்குது, புரியுதுங்களா? அந்த துவாக்கள் எல்லாம் ஓதணும். இப்படியா தொடர்ந்து அவர் ஓதி விடணும். தண்ணியில் ஓதி அந்த தண்ணியை முகத்தை கழுவ விடணும். அவர் குளிக்க கொடுக்கணும், தண்ணியில் குளிக்க வைக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆக இதில் செய்யும் பொழுது அந்த ஜின் அவருடைய உடலை விட்டு வெளியேறி விடுகிறது. ஆக நிறைய பேர் பல வருடங்கள் பாதிக்கப்பட்டவங்க செய்யக்கூடிய மிஸ்டேக்னு அவசரப்படுறாங்க. சில பேர் ஒரே நாளில் சரியாயிடணும், 2 நாளில் சரியாயிடணும். ஆக 5 வருடம் 6 வருடத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சரியாகிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகலாம், அல்லது ஒரு 40 நாள் கூட ஆகலாம். ஆக ஷிஃபா கொடுப்பவன் இறைவன், நிவாரணம் தருபவன் இறைவன். அது நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு ஓதி பார்க்கும் பொழுது கட்டாயம் நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் அது ஷிஃபா ஆகிவிடும். ஆனால் காலகட்டம் முன்ன பின்ன ஆகலாம். சிலருக்கு 3 நாட்களில், சிலருக்கு 1 வாரத்தில், சிலருக்கு 11 நாட்களில், சிலருக்கு 40 நாளில். ஆக மொத்தத்தில் திருக்குரானை கொண்டு தொடர்ந்து ஓதி பார்க்கின்ற பொழுது கட்டாயம் அது சரியாகும். ஆகவே திருக்குரானை கொண்டு மட்டுமே ஓதி பார்க்க வேண்டும். நபியுடைய துவாக்களை கொண்டு மட்டுமே ஓதி பார்க்க வேண்டும். இதுவல்லாத குரான் சொன்னாவுக்கு மாற்றமான வித்தியாத்தான ஷிர்கான அவுலியாக்களுடைய பெயரால், படைப்புகளுடைய பெயரால் யாராச்சும் ஓதி பார்ப்பார்களே ஆனால் அது முற்றாக ஷிர்க்கு. அதன் பக்கம் போகாதீங்க, அதில் ஷிஃபா கிடைக்காது. குரான் சொன்னாங்க அடிப்படையில் மட்டுமே ஓதி பார்க்கக்கூடியவங்ககிட்ட போனால் அவர்களுக்கு ஷிஃபா கிடைக்கும்.